ஓகே கைஸ், அதாவது என்னன்னு சொன்னால், நாம் இப்போ போகிற வீடியோவை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனலில் வந்து வியூஸே வருதில்லை. 1 வியூஸ் 3 வியூஸ். ஏன் அப்படின்னு என்ன ப்ராப்ளம் சொன்னால், இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ஆரம்பித்தது வந்து ஒரு 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸில் வந்து ஸ்டார்டில் நான் வந்து போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 4 இயர்ஸ் வந்து போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து வியூஸை பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு சொன்னால், நார்மலாக வந்து ஒரு 2000 வியூஸ், ஃபஸ்ட் டே வந்து 502 வியூஸ், 2K வியூஸ், 1.1K வியூஸ், ஃபைனல்ஸ் 3.10 வியூஸ், அப்படி அந்த இடையில் வந்து 7.K வியூஸ் அப்படிலாம் வந்து வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன்னு வந்து காப்பிரைட் கிளைம் வரும்னு சொல்லி அந்த மியூசிக் ப்ராப்ளம் இருந்ததால் வந்து. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேயே வந்து நான் வந்து எனக்கு வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2012 வந்து யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் வந்து காப்பிரைட் கிளைம் ப்ராப்ளம் அது தெரியாது, மோனிடைசேஷன் ப்ராப்ளம் வந்து தெரியுமா. இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் மாதிரி 4000 வியூஸ் ஹவர்ஸ் லைக் தட். இப்போ அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் யூடியூப் வந்து லிங்க் அடிக்கிற வந்து எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து அதுதான். ஸோ முதல்றத மாதிரி யூடியூப்பில் வந்து எனிக்ஸ் வந்து இப்போது யூடியூப்பை வந்து பக்கத்தில் நெருங்கிறதே வந்து பெரிய பிக் ப்ராப்ளம் வந்து இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் பீப்புள்ஸுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ நாங்களும் வந்து இப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் யூடியூப் வந்து 2012 2017 இப்போ அதாவது எனக்கு கூட வந்து 2017 அப்படி தான் போய் சேர்க்கோ. இப்போ 2021 4 இயர்ஸ் சேர்க்கோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து நான் 2017 போட்டேன். ஸோ அதாவது 2017 போட்ட இந்த வீடியோ வந்து இதுக்கு அப்போவே மோனிடைசேஷன் கிடச்சிட்டு. இப்போ 2018 வந்த 2019 அப்படி வந்த ப்ராப்ளம் தான் வந்து அதாவது யூடியூப்புக்கு வந்து மோனிடைசேஷன் ப்ராப்ளம், அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படி வந்து ப்ராப்ளம் தான். அது எல்லாருக்கும் இப்போ இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. இது வந்து நியூ அக்கௌண்ட் செல்லலை, 4 இயர்ஸுக்கு தான். அது நான் வீடியோ கண்டினியூஸாக போடுறதுல எனக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் நான் போடுறது. அந்த அக்கௌண்ட்லேயும் அப்படி தான் போட்டுட்டு இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனையாச்சுன்னு எனக்கு அது அறியல. அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் இப்போ அந்த வீடியோ போட்டு அது பிடிக்காது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ, இல்லை மாதத்துக்கு ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு 50 வீடியோ எனக்கு பிடிச்சது நான் செய்கிறது. எனக்கு ஒரு மணி ஏர்னிங்ஸ் அப்படி இல்லை, நமக்கு வேறு ஜாப்ஸு நம்ம அது பண்ணுறோம். நமக்கு பிடிச்சதை நம்ம போட்டுட்டு நான் சரி. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, லைக் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ உள்ள சிச்சுவேஷன். முதல்ல அப்படி இல்லை. இப்போ வந்து என்ன தெரியுமா, இப்போ எதுவுமே இல்லை நம்மளோட கையில், எல்லாம் யூடியூப் கையில் தான். ஸோ யூடியூப் தான் மோட்டிவேஷன் தரணுமா, அட்வைஸ்மெண்ட் தரணுமா, நம்மளோட வீடியோ கூட ரீச் ஆக பண்ணிடணும்.
ரீச் பண்ணி இயலுமா செய்ய முடியுமான்னு சொல்கிறது யூடியூப் கம்பெனி தான் இப்போ தீர்மானிக்கிற சிச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் யூடியூப்பை நம்பி தான் இருக்கேன். சரியா கைஸ்? ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. முதல் நம்மளோட வீடியோக்களை பார்க்குறவங்க விருப்பப்பட்டால் முதல்ல மறக்காமல் உடனேயே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் வீடியோ பாருங்க. நாம் உண்மையை பேசுவோம், தெரிஞ்சதை கதைப்போம். அவ்வளவுதானே. ஓகே, பாய் கைஸ். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா I can clear, no problem. So please don't wait. Please subscribe, guys. Bye.